ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இந்த கற்பக விருட்சத்தை பற்றி நான் இன்னொரு ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க எனக்கு ஆசையாக இருக்குது. என்னென்னா, இந்த பிரம்மகுமாரிஸ் புக்கு நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து கல்ப விருட்சமும் வேர்ல்டு கயானாலஜிக்கல் ட்ரீன்னு சொல்லிட்டு ஜியனாலஜிக்கல் ட்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதில் என்ன வந்து இது வந்து ஷார்ட்ஸில் நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது, முடிஞ்ச வரைக்கும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த உலக விருட்சம் கற்பக விருட்சம் என்று குறிப்பிடுகிறது. கற்பக விருட்சத்தின் அடியில் அமர்ந்தால் உங்கள் எல்லா விருப்பங்களும் பூர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் என்ற விதை அசரீரியாக மேல் உலகான ஆத்ம உலகில் இருப்பதால் இதை கீழான விருட்சம் என்று இப்போ தலைகீழ போட்டிருக்காங்களே அதில் அது மாதிரி தலைகீழான விருட்சம் என்று கூறுவது பொருத்தமாகும். முதலில் இந்த விருட்சம் நம்முடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்கிறது என்பதை பார்ப்போம். சாதாரணமாக மரங்களில் முதலில் வேர்கள் தோண்டி அதில் இருந்து அடிமரம் வெளிப்படுகிறது, பின்னர் கிளைகள் வளர்கின்றன. இறுதியில் இந்த விருட்சம் இனிமேலும் வளர முடியாத அளவு பெரிதாகிறது. இந்த நேரத்தில் இது பட்டு போக ஆரம்பிக்கிறது.